இந்த டிஏ உயர்வு சம்பந்தமான தொடர்ச்சியான போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் ஒரு அரசாணை வெளியிடும். அந்த அரசாணை 172 என்ற அரசாணை 142 ஜீவோ. அந்த ஜீவோவில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு 5% மேல் டிஏ கொடுக்கக்கூடாது, 119% மேல டிஏ கொடுக்கக்கூடாது என்று அந்த ஜீவோ சொல்லப்பட்டிருந்தது. அந்த ஜீவோ தப்பு. எங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையிலான பணங்களை கொடுக்க வேண்டும். அதே போல பணியுள்ள தொழிலாளர்களுக்கு டிஏ கொடுப்பது போன்ற டிஏ வழங்க வேண்டும் என்று ஜீவோவை ரத்து செய்ய சொல்லி மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிறைவேற்றது. ஆபீசர்ஸ் யூனியன் தான் அந்த வழக்கை போட்டார்கள். அந்த வழக்கில் தீர்ப்பு வந்த பிறகு உயர்நீதிமன்றத்துடைய பெஞ்சுக்கு போனாங்க. பெஞ்சு அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தி சொல்லியது. அப்புறம் உச்ச நீதிமன்றம் போனாங்க. உச்ச நீதிமன்றமும் அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தியது. உச்ச நீதிமன்றம் வரை போன பிறகு டிஏ உயர்த்தி கொடுத்துருக்கிறோம். அதாவது மறுபடியும் அரசாங்கமும் நிர்வாகமும் உயர் நீதிமன்றத்தில் மறுபடியும் 2 பெட்டிஷன் தாக்கல் பண்ணாங்க. ஒன்று சீராய்வு, அதாவது ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பை நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று ஒரு சீராய்வு பண்ணு. இன்னொன்னு அந்த அப்பீல் போனது, அதாவது பெஞ்சுக்கு அப்பீல் போனது அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும்தான். அதுல 3 பேர் பார்ட்டி. ஒன்னு அட்மினிஸ்ட்ரேட்டர், இன்னொன்னு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்னொன்று போக்குவரத்து செயலாளர். 3 பேர் பார்ட்டி. தனி நீதிபதியினுடைய தீர்ப்பை எதிர்த்து பெஞ்சுக்கு போகும்போது அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் தான் போனாங்க. அந்த தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போகும்போது அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் தான் போனாங்க. அதாவது நாங்க இதுல அப்பீல் பண்ண வேண்டும் என்று சொல்லி மீண்டும் போக்குவரத்து செயலாளரும் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாக மறுபடியும் ரிட் அப்பீல் போட்டிருந்தாங்க. இப்ப இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்னால் அந்த ரிட்டுகளை பூரா சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் டிஸ்மிஸ் பண்ணிட்டு இனிமேல் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறது பண்ணிக்கணும். ஏன்னா ஏற்கனவே இந்த விஷயம் உச்ச நீதிமன்றத்திற்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதனால மீண்டும் அவர்கள் சுப்ரீம் கோர்ட் போறதுக்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவு. அதனால ஓய்வுடைய டிஏ பிரச்சனை ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு வெளிவந்த இந்த சந்தர்ப்பத்திலே இந்த பேரவை கூட்டம் என்பது நடைபெறுகிறது என்ற தகவலை தோழர்களுக்கு முதல்ல சொல்லிக்கிறேன்.